நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பங்கு சந்தை தொடர்பான பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிஃப்டி ரமேஷ் அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். தவிர்க்க முடியாத ஒரு சூழல் காரணமாக இன்னைக்கு இணையம் வழியாக நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் கனரா பேங்க் பற்றி பார்க்கலாம். கனரா பேங்க் இப்போ 454 ரூபா வரைக்கும் ஏறிட்டு இருந்தது, அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ டவுன்லைன் போகிறப்ப நம்ம எந்த லெவலில் வாங்கினா பெட்டராக இருக்கும் சார்? கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் சொன்ன மாதிரி 454 ரூபா லெவலுக்கு போச்சு. திருப்பி வந்து ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இது எந்த லெவல் வரும், எங்கே வாங்கலாமா விற்கலாமான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மூவிங் ஆவரேஜ் லெவலில் பார்க்கலாம். ஷார்ட் டேர்மில் மூவிங் 429 ரூபா 25% லெவலில் இருக்குது. மீடியம் டேர்ம் 407ன்ற லெவல்லையும், லாங் டேர்ம் 351.55 லெவலில் இருக்குது. இந்த மூணு ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் பார்க்கும்போது மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு மைல்டு பேரிஷ். அதாவது இப்போ 429 ரூபா 25 அதோட மூவிங் ஆவரேஜ் இருக்கும்போது 426 ரூபாயில் க்ளோசிங்காக இருக்குது. கனரா பேங்க் தான் ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன பேரிஷ். இப்போ 429, 25 430க்கு மேலே போயிடுச்சுன்னா ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து பை வந்துடும். ஸோ நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா மீடியம் டேர்முக்கு 407 அந்த லெவல், 410 அந்த லெவலில் 412 வந்ததுன்னா வாங்கிட்டு 407 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இது வந்து மூவிங் ஆவரேஜ் படி நம்ம பார்க்குறோம். ஃபெபனச்சி படி நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் சொன்ன ரீசெண்டாக வந்த 454 ரூபாய் 70 ஐன்ற லெவலுக்கும் 342 ரூபா 10 லோன்ற லெவலுக்கும் உள்ள ஃபெபனச்சி ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம போடுறோம் ஒரு மீடியம் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்முக்கு. இதோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 430 ரூபா 60 வந்து 78.6% ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு. இந்த லெவல் வந்து இப்போ அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அடுத்த லெவல் என்னன்னா 61.8% ரீட்ரேஸ்மெண்ட். அதாவது எந்த ஷேரும் ஒரு புல்லிஷ் மோடுக்கு போயிட்டு திருப்பி அனுக்குதுன்னா அப் டு 61.8% வரைக்கும் வரலாம். வந்ததுக்கு அப்புறம் வந்து திருப்பி வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். இது வந்து ஒரு டெக்னிக்கல்ல வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ஃபார்முலா இது. அப்போ இது 61.8% வரைக்கும் வரலாம். அப்படின்னா எங்க வரும்னா 411.70 வந்து 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்ததுன்னா அதே லெவல்ல 412, 413 லெவலில் வந்தா வாங்கலாம். நம்ம ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் 429 இருக்கிற மாதிரி இதோட லெவல்ஸ் வந்து 430 60 இருக்கு. 78.6% ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ உள்ள இறங்கலை. அப்போ என்ன பண்ணலாம், ஏறுதுன்னா 431க்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து இதை பை பண்ணலாம். ஸோ இப்போ வாங்குறதுக்கு 431க்கு மேலே வாங்கலாம். இல்லை லோ லெவலில் 412, 413 லெவலில் வந்ததுன்னா நம்ம வாங்கலாம். ஸோ இது வந்து இங்கே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஏறக்குறைய மீடியம் டேர்ம் வந்து இந்த 61.8% வந்து சப்போர்ட் பண்ணுது. ஷார்ட் டேர்ம் வந்து 78.6% சப்போர்ட் பண்ணுது. இந்த ரெண்டு லெவலில் நம்ம வந்து ஒரு ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இப்போ 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் கட்டாத வரைக்கும் திருப்பி ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்றதுனால அப்சைட்ல வந்து மறுபடியும் வந்து 454.70 இந்த ரீசெண்டா வந்து அந்த ஷேரோட இயர் அதை கட் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து 127.2% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு 485 லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட கால அடிப்படையில் நம்ம பார்க்கணும்னா 524 ரூபா, அதாவது 161.8% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட கால அடிப்படையில் ஒரு 1, 2, 3 வருஷத்துக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியா பற்றி பார்க்கலாம். கேஸ்ட்ரால் இந்தியா இப்போ லைஃப் டைம் ஹை கட் பண்ணி, அதாவது 162 கட் பண்ணி இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது ஏறினா எவ்வளோ தூரம் வரைக்கும் ஏறும், எங்கே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் சார்? இப்போ அடுத்து வந்து கேஸ்ட்ரால் இந்தியா, நீங்கள் அந்த ஷேர்ஸ் வந்து இப்போ ஏஐ கட் பண்ணியிருக்கு. இது மறுபடியும் எந்த லெவலுக்கு போகணும்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்தோம்னா நம்ம இயரை 162 ரூபா லெவல் வந்து செப்டம்பர் மாதம் வந்து மார்க் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து 130 லெவலில் லோ வந்துட்டு திருப்பி வந்து இப்போ கடந்த ட்ரேடிங் டே வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் வந்து 162 ரூபா அந்த இயரையை கட் பண்ணிட்டு 167 ரூபா 15 லெவல் போயிட்டு திருப்பி 162.55, அதாவது இயரை என்ன லெவலோ 162 அதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குது நமக்கு. இந்த லெவலில் வந்து மூவிங் ஆவரேஜ் படி எப்படி இருக்கும், ஃபெபனச்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இது வந்து ஷார்ட் டேர்மோட மூவிங் ஆவரேஜ் 143.70 லெவலில் இருக்கு. மீடியம் டேர்ம் வந்து 141.65, லாங் டேர்ம் 134.10 அப்படின்ற லெவலில் இருக்கு. இது மூணுமே வந்து இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து ஃபாரவே இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மோடுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த லெவல் பேஸ் பண்ணி நம்ம வாங்கணும்னா 144 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபெபனச்சியில் எப்படி லெவல்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 78.6% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 155 ரூபா 65 லெவலில் இருக்கு. அந்த லெவலில் வரத்துக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த லெவலில் நம்ம வந்து வாங்கலாம். இல்லையா இப்போ இந்த 162க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும், அதாவது நம்ம இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 160 ரூபா அப்படின்றது ஒரு ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். 162க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் இது வந்து அப்சைடில் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 127.2 ரீட்ரேஸ்மெண்டான 170 ரூபா லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 170 கட் பண்ணிச்சுன்னா திருப்பி வந்து 161.28% ரீட்ரேஸ்மெண்ட் 180 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து 1 இயர் 2 இயர் டைம் ஃப்ரேம்ல இது வந்து வாய்ப்புகள் இருக்கும். அந்த லெவல்ஸ் வரும்போது நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு புல்லிஷான ஸ்டாக்ஸாக தான் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஒரு 2 நாள் சின்ன கரெக்ஷன்ஸ் வந்தாலும் இது வந்து ஒரு புல்லிஷ் மோட்ல அந்த இயர் ஐக்கு மேலே கட் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால
வரும் நாட்களில் இந்த 162க்கு கீழே வராத வரைக்கும் இது வந்து ஒரு புல்லிஷ் மோட்ல தான் இருக்கும். 170 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் 180 செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த குஜராத் அம்புஜா சிமெண்ட் பற்றி பார்க்கலாம் சார். குஜராத் அம்புஜா சிமெண்ட் இப்போ ஒரு நல்ல ஏற்றத்துக்கு அப்புறமா இப்போ மறுபடி ஒரு டவுனில் போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அது ஏறும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு ஏறும் சார்? இந்த ஸ்டாக்ஸ் வந்து 410 ரூபா 30 பைசா ஹை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி இது வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து திருப்பி வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸாக இருக்கு. இதோட லெவல்ஸ் வந்து மூவிங் ஆவரேஜில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 375 ரூபான்றது வந்து மூவிங் ஆவரேஜோட ஷார்ட் டேர்ம் லெவலாக இருக்கு. 356 ரூபா 65% மீடியம் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் ஆகும். 302 ரூபா 35% லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜா இருக்கு. லாங் டேர்ம் மீடியம் டேர்மை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல இருக்கு. ஷார்ட் டேர்ம் வந்து பேரிஷா இருக்கு. ஏன்னா 375 ரூபா அப்படின்றது வந்து ஷார்ட் டேர்ம்ல மூவிங் ஆவரேஜா இருக்கும்போது இந்த பங்கு வந்து 367 ரூபா 15 பைசா க்ளோசிங்கா இருக்கும்போது இது வந்து ஒரு பேரிஷ் ஷார்ட் டேர்ம் வந்து பேரிஷா இருக்கு. அப்போ இது 375 ரூபாய்க்கு மேல சென்னை மேல போச்சுன்னா இது வந்து ஒரு புல்லிஷ் மோடுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து ஒரு மீடியம் லெவலுக்கு இறங்கி வந்தோன்னா நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன் பிட்வீன்ல இந்த லெவலில் நம்ம வந்து இதை எதுவும் இனிஷியேட் பண்ண வேண்டாம். ஒன்று அந்த ஷார்ட் டேர்ம் 375க்கு மேலே போனால் வாங்கலாம். இல்லைன்னா 356 லெவல் அந்த மீடியம் டேர்ம் லெவல் கிட்ட வந்தோன்னா வாங்கலாம். இதே நம்ம ஃபெபனச்சி சப்போர்ட் எப்படி இருக்கும், நம்ம அந்த எந்த லெவலில் வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 410 ரூபா 30 பைசான்ற ஒரு ஹை வந்ததுக்கும் 305 ரூபா 55 பைசா ஒரு லோ வந்ததுக்கும் ஒரு ஃபெபனச்சி லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதோட 78.6% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 387 ரூபா 90 பைசான்ற லெவலில் இருக்கு. ஸோ அந்த லெவலில் வந்து கட் பண்ணி கீழே வந்திருக்கு. அடுத்த லெவலான 370 ரூபா 30 பைசான்ற லெவல் வந்து 61.8% ரீட்ரேஸ்மெண்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த 61.8% மேலே இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு புல்லிஷ் மோட் அப்படின்னு. அப்போ இந்த ஃபெபனச்சியில் வந்து ஒரு புல்லிஷ் மோட் இருக்கு. இதுக்கு இப்போ ஷார்ட் டேர்ம் 375 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா 375க்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து ஒரு இனிஷியேட் பண்ணலாம் பையிங். ஏன்னா இந்த 5 ரூபாய்க்காக நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நமக்கு ஷார்ட் டேர்மும் ஃபெபனச்சியில் 61.8% எங்கே வந்து ஒரு ஆவரேஜாக 375க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நமக்கு வந்து புல்லிஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த லெவலில் போகும்போது நம்ம வந்து பையிங் இனிஷியேட் பண்ணலாம். அந்த லெவலில் போச்சுன்னா 387 90 இப்போ வந்து 78.6% ரீட்ரேஸ்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போச்சுன்னா 410 இப்போ ரீசெண்டாக அந்த ஹை போகும். மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ல வந்து 439 ரூபா அப்படின்ற ஒரு லெவல் 127.2% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான லெவலுக்கும் 161.8% ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 475 போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பங்குல இருக்கு. இந்த லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆன லெவல் வந்து 357 ரூபா 90 பைசா. இந்த லெவலுக்கு கட் பண்ணி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா வந்து இந்த ஷேர் வந்து பேரிஷுக்கு மாறுது அப்படின்னு அர்த்தம். அந்த லெவலில் நம்ம அதுக்கப்புறம் வந்து லாங் இனிஷியேட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே லாங் எங்கே இனிஷியேட் பண்ணோம்னா 61.8% ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து ஒரு ஷேர்ஸ்லயோ நிஃப்டிலயோ பேங்க்லயோ நம்ம ஒரு மைண்ட் புல்லிஷா இருக்கணும். 50% கீழே வந்தோம்னா மைண்ட் வந்து நியூட்ரல் ஆயிடணும். அப்புறம் வந்து 38.2 கட் பண்ணிச்சுன்னா பேரிஷ் மோடுக்கு மாறணும். இது வந்து ஒரு நார்மலா ஒரு லாஜிக். அது இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தது அந்த கெயில் பங்குகள் பற்றி பார்ப்போம். இப்போது 1 இயர் ஹையை டச் பண்ணி போயிருக்கு. இப்போ மறுபடியும் இன்னும் ஏற்றம் இருக்குமா? அப்படி ஏற்றம் இருக்கும் அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் சார்? கெயில் வந்து நீங்கள் கேட்டீங்க இந்த இதுவும் வந்து இயரையை கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. நம்ம அதோட லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கெயில் வந்து இப்போ ரீசெண்டாக 153 ரூபா 15 பைசான்ற ஹை வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வந்து மார்க் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் வால்யூமும் நல்ல ஹெவியான வால்யூமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு புல்லிஷ் மோடு தான். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மோடு. இயரையை கட் பண்ணி 7-8% வந்து ஏறி இருக்கு மார்க்கெட்ல. இதோட லெவல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மூவிங் ஆவரேஜில் பார்த்தோம்னா 139 ரூபா லெவல் வந்து ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் ஆகும். 132 ரூபா 55 பைசானது மீடியம் டேர்ம் ஆகும். 138 ரூபா 40 118 ரூபா 40 பைசானது லாங் டேர்ம் இருக்கு. இது எல்லாமே வந்து இப்போ கரண்ட் பிரைஸ்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏன்னா இந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5% 8% இந்த லெவலில் ஒரு ஏற்றம் அடைஞ்சிட்டு இருக்கனால இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இதை வாங்கணும் அப்படின்னு பார்க்குறோம்னா ஒன்று இந்த ஹை வந்து இப்போ 153 ரூபா 15 பைசா க்ளோசிங் அந்த ஹை மார்க் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஹைக்கு மேலே மறுபடியும் போகணும் 154 155 லெவலில் போச்சுன்னா நம்ம வந்து பையிங் இனிஷியேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஹை மார்க் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு இறக்கத்தில் இருந்ததுன்னா அந்த ஹையை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். நார்மலாக கட் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த லெவலில் போச்சுன்னா வாங்கலாம். இல்லைன்னா எந்த லெவலுக்கு வரும் அப்படின்னா 78.6% ரீட்ரேஸ்மெண்ட் ஆன 145 ரூபா 25 பைசா லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் 139 ரூபா லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஷார்ட் டேர்ம்ல மூவிங் ஆவரேஜ் 139 லெவலில் தான் இருக்கு. இப்போ இது வந்து 61.8% 139 லெவலில் இருக்கிறதுனால எந்த காரணங்களாலாவது இந்த ஷேர் இறங்கி 140 லெவல் வந்துன்னா வாங்கலாம். இல்லை அப்சைட்ல வாங்கணும் அப்படின்னா 153 ரூபா 15 பைசா இப்போ ரீசெண்டா வந்து இந்த இயரையை கட் பண்ணிருக்கேன். அதுக்கு மேல மறுபடியும் ஒரு 1 டேஸ் வந்து க்ளோஸ் ஆகணும். 154 154 அந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி பையிங் இனிஷியேட் பண்ணலாம். அப்படி பையிங் இனிஷியேட் பண்ணா 127.2% ரீட்ரேஸ்மெண்ட் 163 ரூபா அடுத்த டார்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அந்த லெவலில் போகும்போது நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். ஒன்று லோயர் லெவலில் சப்போர்ட் லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஒரு ஏற்றங்கள் கிட்டத்தட்ட 15-20% ஏறி இருக்கு. இந்த அதாவது டிசம்பர்லேருந்து இந்த லெவலில் பார்த்தோன்னா டிசம்பரில் 124 ரூபா இருந்தது, 150 ரூபா, கிட்டத்தட்ட 20% ஏறி இருக்குது. ஏதாவது கரெக்ஷன் வந்ததுன்னா நம்ம வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குது, கரெக்ஷனே வரலன்னா நம்ம ஹை லெவலில் போய் வாங்கிக்கலாம். அதுக்கான ஸ்டாப் லாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹெச்எஃப்சிஎல் பங்கும் வந்து இப்போது 1 இயர் ஹையை டச் பண்ணியிருக்கு. இன்னும் அதை ஹை டச் பண்ணி அதுக்கு மேலேயும் போயிட்டே இருக்குது. அதை தாண்டி இன்னும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி போனால் இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது சார்? இந்த ஷேர் அப்படிதான் உங்களுக்கு வந்து ஒரு இயரை வந்து 80 ரூபா 95 பைசா அப்படின்ற லெவலில் வந்து மார்க் பண்ணிட்டு திருப்பி இறங்கி லோ 62 ரூபா லெவல் வரைக்கும் வந்தது. திருப்பி அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டோட வால்யூமோட கடந்த ஒரு வாரங்களில் ஏறி அந்த பிரேக் அவுட் ஆகி 80-95 லெவலில் பிரேக் அவுட் ஆகி 83-50 ஒரு ஐயை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதோட மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம்னா ஷார்ட் டேர்முக்கு 70 ரூபா 60 பைசா ஆகும், மீடியம் டேர்முக்கு 70 ரூபா 35 பைசா, லாங் டேர்ம் 69 ரூபா 50 பைசா. எல்லாமே வந்து இங்கே இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 12 ரூபா வந்து கீழே தான் இருக்கு. அப்போ இந்த லெவலில் வரணும் நம்ம வந்து வெயிட், அதாவது ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அந்த லெவலில் நம்ம வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எங்கே வாங்கலாம்? ஃபெபனச்சி லெவல்ஸில் நமக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கா பார்ப்போம். இப்போ இந்த 78.6% ரீட்ரேஸ்மெண்ட் ஃபெபனச்சியில் 76 ரூபா 80 பைசான்ற லெவலில் இருக்கு. ஒன்று அந்த லெவலில் வந்ததுன்னா வாங்கலாம். இல்லை இப்போ அப்சைடில் 80 ரூபா 95 பைசான்ற ஒரு ஹையை கட் பண்ணிட்டு, எப்போனா செப்டம்பர் மாதம் அந்த ஹையை கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே செஷனை 82 லெவலில் க்ளோசிங் இருக்கு, 83 ரூபா 50 பைசான்ற ஒரு லெவலில் ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ இந்த லெவலே வந்து ஒரு பையிங் லெவலில் தான் இருக்கு. இப்போ நமக்கு இது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 79 ரூபா அப்படின்றது, இந்த 80 ரூபா 95 பைசா ஏற்கனவே இந்த இயர் ஐயை அதுக்கு கீழே ஒரு ரூபா 79 ரூபான்றது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்சைட்ல வந்து 86 ரூபா 25 பைசா 127.2% ரிட்டர்ன்மெண்ட் ஷார்ட் டேர்ம்ல போறதுக்கான வாய்ப்புகளும், மீடியம் டேர்ம் லாங் டேர்ம்ல வந்து 92 ரூபா 95 பைசா அதாவது 161.8% போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த லெவலில் போகும்போது நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை லோயர் சைடில் வந்து 78.6% ரீட்டர்ஸ் பண்ணலாம், 76 ரூபா 80 பைசா லெவல் வரதுக்கு வெயிட் பண்ணலாம். இல்லை 61.8% ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்னு சொல்றது இதுதான். நமக்கு வந்து ஒரு ஏற்றம் அடைஞ்ச பங்கு இந்த லெவலில் வந்துன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு போன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னா அப்போ 73 ரூபா 50 பைசான்றது வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. அந்த லெவலில் வந்ததுன்னா வாங்கலாம். ஒன்று மேலே செஷன் ஆகும்போது அதுக்கு மேலே வாங்கி ப்ராஃபிட் பண்ணலாம். இல்லை இறங்கிச்சுன்னா இந்த லெவல்ஸுக்காக வெயிட் பண்ணி வாங்கலாம். இன்பிட்வீனில் நம்ம எங்கேயும் வந்து இனிஷியேட் பண்ணலாம். சார் அதே மாதிரி அந்த விப்ரோவோட பங்குகள் இப்போது ஏற்கனவே ஒரு பழைய ஹை இருந்துச்சு, அந்த ஹையை கிராஸ் பண்ணி போயிடுச்சு, அதுக்கு மேலேயும் இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸாக போயிட்டே இருக்குது. இந்த ஸ்டேட்டஸில் இப்போது முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம் சார்? இப்போ அடுத்து விப்ரோ ஷேர்ஸ் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கடந்த மாதம் வந்து சொன்னோம் இது வந்து ஒரு கரெக்ஷன்ஸில் இருக்கு, ஒரு டபுள் டாப் எடுத்தது, அதுக்கப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்கான கரெக்ஷன் வந்து அதோட ஒரு லோயர் லெவல் கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து என்ன லெவலுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 375 ரூபான்ற ஒரு லோயர் லெவல் வந்து டவுன் சைட் டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஏற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த பங்கு சந்தை ஏறினதுல வந்து ஒரு நல்ல ஏற்றம் அடைஞ்ச பங்குகள்ல இதுவும் ஒன்று. இது அந்த பழைய ஐயான 443 ரூபா 75 பைசாக்கு மேலே கட் பண்ணி அதுக்கு மேலே செஷன் ஆகி 462 ரூபா லெவல் வந்து க்ளோசிங்காக இருக்கு. இது வந்து ஒரு மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஷேராக தான் இருக்கு. இதோட லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெபனச்சியில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபெபனச்சியில் வந்து அந்த 100% ரிட்டர்ன் 443.75 மேலே செஷன் ஆகும்போது இது வந்து ஒரு புல்லிஷ் மோடுக்கு மாறிடுச்சு. ஸோ இதோட ஏற்றம் வந்து கடந்த ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.6% ஏற்றம் அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய க்ளோஸ். அந்த இயரைக்கு மேலே கட் பண்ணோம்னா அதோட ஒரு அபரிதமான க்ளோசிங்காக இருக்கு, நல்ல புல்லிஷ் மோடில் இருக்கு. இதோட 127.2% ரிட்டர்ன் பண்ணா 462.45 டார்கெட்டை இன்ட்ராடே டேல அச்சீவ் பண்ணிருக்கு. எப்போ ஏரையை கட் பண்ணிச்சோ அதே நாள்லேயே வந்து அந்த 127.2% ரீட்ரேஸ்மெண்ட் டார்கெட்டுமே போயிடுச்சு. அதுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு வந்து அடுத்த கட்ட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 486 ரூபா 20 பைசான்றது 161.8% ரீட்ரேஸ்மெண்ட் அந்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த ஒரு கடந்த ஒரு 10-15 நாள்ல வந்து ஒரு 60 ரூபா ஏற்றம் அடைஞ்சனால இந்த பங்குகள் வந்து இப்போ மறுபடியும் அங்கிருந்து அடுத்த லெவல் போகுமா போகாதான்றது வந்து ஒரு கேள்விக்குறி. போகவே போகாதுன்றதுக்கும் வாய்ப்பு இல்லை இறங்கிடும் அப்படின்றதுக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஏற்றம் ஆகிற பங்குகள் வந்து கண்டினியூஸாக ஏற்றம் அடையும். இப்போ நம்ம இந்த இடத்துல சேஃபாக வந்து ப்ளே பண்ணணும். ஏற்கனவே நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து ஹோல்டு பண்ணி இந்த ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா ஒன்று அந்த 100% ரீட்ரேஸ்மெண்ட் 443.75 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக செயல்படும். அந்த லெவல் வரதுக்கு வெயிட் பண்ணலாம். அந்த லெவல் வந்ததுன்னா நம்ம வந்து பையிங் இனிஷியேட் பண்ணலாம். இல்லை 462 ரூபா 45 பைசாக்கு மேலேயே சஸ்டைன் ஆகுது ஒரு நாள் 2 நாள் அப்படின்னா 459 அப்படின்றது ஒரு ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இனிஷியேட் பண்ணலாம். அது வந்து ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ ஏற்றம் அடைஞ்ச பங்கு இறங்கிச்சுன்னா ஒரு 20-30 ரூபா கண்டினியூஸாக இறங்கிடும். அப்போ 459 ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி 462.50 463 மேலே சஸ்டைன் ஆகும்போது வாங்கினோம்னா
486.20 161.8% இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். இந்த பங்கு வந்து மிக ஸ்ட்ராங்கா இருக்கு. வால்யூம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10-15 நாள்ல ஹெவியான வால்யூம் இருக்கு, நல்ல புல்லிஷ் மூட்ல தான் இருக்கு. ஆனால் கண்டினியூஸா ஏறக்கூடிய ஷேர்ஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் இறங்கிச்சுன்னா பங்குகள் வந்து வேகமா இறங்கும். அதனால இந்த ஒரு கேர்ஃபுல்லோட இந்த மாதிரி பங்குகளை நம்ம வாங்குறது நல்லது. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கே வர முடியல அப்படின்னா கூட இணையம் மூலமா இணைஞ்சு எங்களுக்கு பல்வேறு தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.